Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வேர்க்கடலை குழியில் அடிக்கிற பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் இயர். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்பெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாத்தீங்களா, இந்த வேர்க்கடலை இந்த குழியில தான் அடிச்சது. இங்க மட்டும் கிடையாதுங்க, எங்க ஊர் ஃபுல்லாவே குழி பார்த்து தான் வேர்க்கடலை அடிப்பாங்க. அதுதான் இங்க சிம்பிளா இருக்கும். அதனால அப்படி இல்லைன்னா இப்போதான் மிஷின் வந்திருக்கு வேர்க்கடலை அடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி குழி வெட்டி அதில் தான் வேர்க்கடலை அடிப்பாங்க. இங்க நிறைய வேர்க்கடலை விவசாயம் தான் இருக்கு. அதனால எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னீங்க கையில தான் அறுத்து போடுவாங்க, இல்லைன்னா வேர்க்கடலை வீணா போயிடாதா, முளைக்க திறன் இருக்காதா, அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே முளைக்கிற திறன் எல்லாமே இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வேர்க்கடலை செடியில பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி ஒரு நரம்பு மாதிரி ஒன்று போகும், அதுதான் கட் ஆகும். மற்றபடி வேர்க்கடலை ஒண்ணுமே உடையாது, எதுவுமே பண்ணாது. இப்ப இது எல்லாமே அந்த குழியில் அடிச்சதுதான். இதுல ஏதாவது ஒன்னாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்க. இப்படி அடிக்கும் போது அடிக்கிறவங்களுக்கும் சிம்பிளா இருக்கும். ஒரு போர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மூட்டை காயை ஒரு 1 ஹவருக்குள்ள அடிச்சு முடிச்சிட முடியும். இதே நீங்க கையை வச்சு நீங்க பறிச்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே கூட இவ்வளவு பறிக்க முடியாது. அது ரொம்ப லேட் ஆகும். அதனால இங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. நான் லைவும் போட்டிருக்கேன், லைவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க லைவும் போய் பாருங்க. அளக்கிறது எங்க அப்பா, அம்மா, அப்புறம் அண்ணா 3 பேரும் தான் இருக்காங்க. நாங்க வேர்க்கடலை இப்படிதான் அளவு போடுவோம். இந்த மாதிரி ஒரு அண்ணன் கூட இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அவங்க அடிக்கிற காயை பொறுத்து அந்த அன்னக்கூடையில ஒரு அன்னக்கூடை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து 14 கூட அதாவது அந்த வயலோட ஓனருக்கு எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கீழே எக்ஸ்ட்ரா காய் இருந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு சின்ன அன்னக்கூடை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அன்னக்கூடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்னக்கூடையால அளவு போடுவாங்க. அதில் ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப 14 நமக்கு அவ்வளோ வராது. அப்படி வந்துச்சுன்னா அப்படிதான் அளவு போடுவாங்க. அப்புறம் கீழே தரையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயை அடிக்கிறவங்களுக்கு விட்டுருவாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளை கோணி இருக்குல்ல, அது ஃபுல்லாக எடுத்துட்டு போவாங்க. நிறைய அடிச்சாங்கன்னா நிறைய எடுத்துட்டு போவாங்க. இப்படிதான் நாங்க எங்க ஊர்ல அளவு போடுவோம். பக்கத்திலே களம் இருக்கிறதுனால அளந்து அப்படியே விட்டுட்டு எடுத்துட்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு கழனி மட்டும் தான் நாங்க புடுங்கி இருக்கோம், இன்னெல்லாம் புடுங்காம இருக்கு. அதெல்லாம் மிஷின்ல அடிக்கலான்னு இருக்கோம். இது மட்டும் கையில அடிச்சிருக்காங்க. எங்க ஊர் சைடு ஃபுல்லாவே இப்படிதான் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீங்க சும்மா ஃபேக்கா போடுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபேக்கா விவசாயத்துல எதுவுமே போடவே முடியாதுங்க. நாங்க என்ன பண்றோமோ அதுதான் போட முடியும். லாஸ்ட் டைம் நிறைய இந்த கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு, எதுமோ தூக்கிட்டு போடுறீங்களே, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது சாத்தியம் தான். இப்படிதான் எங்க சைடு ஃபுல்லா அடிப்பாங்க. நான் மட்டும் இல்லைங்க, எங்க ஊர் ஃபுல்லாவே இப்படிதான் அடிப்பாங்க. நிறைய பேர் உளுந்தூர்பேட்டில இருந்தெல்லாம் கூட நிறைய ஆளுங்க அடிப்பாங்க. இங்க வேர்க்கடலை தான் ஃபேமஸ் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். இது அளக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. இடுப்பெல்லாம் வலிக்கும். நம்ம கொஞ்சம் அளக்கதே கஷ்டமா இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் அளக்கணும்னா 2 பேர் மாத்தி தான் அளப்பாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேர்க்கடலை பச்சையா இருக்கும் இல்லையா, அது சேர்த்து அதை அள்ளி போடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா விவசாயமும் கஷ்டம் தானுங்க, அப்படிதான் வேர்க்கடலையும். ஆனா தெரியாம நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கலாம் சொல்றீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நாம்தாரி நாட்டு வேர்க்கடலையை பத்தி நீங்க ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நாங்க இப்ப போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் தான், G9. அதோட இது ஆயில் காலம் பாத்தீங்கன்னா 90ல இருந்து 110 நாளுக்குள்ள ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். நாட்டுக்கடலை எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் இருந்தோம். அது ஏன் போடுறது இல்லைன்னா நாட்டுக்கடலை ரேட்டு கொஞ்சம் கம்மியா போகுது, அதனாலதான் இப்ப போடுறது இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடலை பெருசு பெருசா வரும். நாட்டுக்கடலை சின்னதா இருக்கும், இருந்தாலும் வெயிட் நிக்கும் தான். ஆனா ரேட் எடுக்க மாட்டாங்க. ஒரு மூட்டைக்கு என்னும் போது ஒரு 300 ரூபா 400 ரூபாய் அடி வாங்குது. அதனால இப்ப எல்லாமே ஹைபிரிடா மாறி போச்சு. இப்ப நாங்க போட்டிருக்கதும் ஹைபிரிட் தான். நான் கண்டிப்பா நாட்டுக்கடலையை பத்தி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு ஹைபிரிட் தான் எங்க ஊர் பக்கம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. G7, G9, G5 இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் G9 தான், நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா பெருசு பெருசா இருக்கு. G9லாம் இப்போதைக்கு 3000 per மூட்டைன்னு போயிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல. நாட்டுக்கடலை 2500 அப்படிதான். அவர் 500 ரூபாய் அடி வாங்கும் போது எல்லாருமே ஹைபிரிட் தானே போவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பக்குவமா ரெடி பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமா செடி மாஞ்சு போயிடும், இல்லைன்னா காய் அடியில் நின்றுடும். அதனால எந்த டைம் சொன்னாங்களோ அந்த டைம்குள்ள நம்ம அறுவடை பண்ணி முடிக்கணும். ஆனா நாட்டுக்கடலாம் கொஞ்சம் தாங்க, ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரானா கூட கொஞ்சம் பிடிக்கும். இருந்தாலும் நாட்டுக்கடலையை ரேட் கம்மியா போறதுனால யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேர்க்கடலை பத்தியோ இல்ல தர்பூசணியை பத்தியோ இல்ல நெல் விவசாயத்தை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம மிஷின்ல எப்படி நாங்க அடிக்கிறோம் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.